மீனாட்சி, தர்மதேவதையே, சத்தியஸ்வரூப தத்துவமே, உன்னை ஆராதிக்க கடைபிடிக்க தவறி அறியாமை மற்றும் அஞ்ஞானம் காரணமாக தர்ம வழியில் இருந்து தவறி விலகி போய் அதர்மத்தையே கண்ணும் கருத்துமாக செய்யும் துஷ்டனை நீ எப்படிமா காப்பாற்றுவ? தர்ம சம்வர்தனி, அறம் வளர்த்த நாயகி, அறம் எது, தர்மம் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற புத்தியும் ஞானமும் கூட நீதான் தரணும். தர்மதேவதையான மீனாட்சியே, உன் கடைக்கண் பார்வை அருளே அதை தந்திடுமே மீனா. இதைத்தான் தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதக அப்படின்னு சொல்கிறது. தர்மத்தை ஒருவள் காப்பாற்றினாள், தர்மம் அவனை அவளை காப்பாற்றும். காப்பாற்று அப்படின்னா ஏதோ நகை சொத்து பொக்கிஷம் இதை காப்பாற்றுற மாதிரி தர்மத்தை உட்காந்து பூதம் காப்பாற்றுற மாதிரி காப்பாற்று அப்படி கிடையாது. தன் உயிரை, மானத்தை, புகழை, செல்வத்தை விடுத்து தர்மத்துக்கு பங்கம் வரும்போது தர்மத்தின் பக்கம் நின்று அதன் வழி நடப்பது. அதில் தவறினால் தர்மமே அவனை அந்த அவளை வதம் செய்துவிடும். வேறு யாருமே வதம் செய்ய வேண்டாம். தர்மத்தை ரட்சிக்கிறதுக்கு, தர்மத்தை கடைபிடிக்கிற வழியில இருந்து தவறி போனால் அந்த தர்மமே வதம் பண்ணிடும். அதர்மம் செய்கிறது மட்டும் தர்ம விரோதம் கிடையாது. தர்ம வழியை கடைபிடிக்காமலும் தர்மத்துக்கு துணையாக இல்லாமல் விலகி போவதும் அதர்ம வழியில் போவதும் அதர்மிக்கு துணை இருப்பதும் கூட விரோதமே. அப்படிப்பட்ட விரோதியை தர்மமே சம்ஹாரித்துவிடும். தர்மேவ ஹதோஹந்தி தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதஹ. அதாவது ரைட்டியஸ்னஸ் இட் செல்ஃப் கில்ஸ் வென் இட் இஸ் கில்டு. தர்மத்தை கொன்றால் அது கொன்றுவிடும். ரைட்டியஸ்னஸ் ப்ரொடெக்ட்ஸ் வென் ப்ரொடெக்டட். தர்மத்தை காப்பாற்றினால் அது காப்பாற்றும். இதுக்கு நிறைய சம்பவங்களை சொல்லலாம். மகிஷாசுரவதம், சூரபத்மனின் சம்ஹாரம், தூம்ரலோச்சனவதம், ராவணவதம், மகாபாரத யுத்தம், இன்னும் இப்படி எத்தனையோ. தர்மம் எத்தனையோ வகைப்படும். சில சமயத்தில் செய்ய வேண்டியதை செய்யாமல் விடுவதும் அதர்மம், சில சமயத்தில் அதையே செய்யறதும் அதர்மம். இதுதான் தர்மம்னு போதிக்கப்பட்டது கூட சமயத்தில் அதர்மமாக இருக்கும். அதை பற்றி அறியாமலேயே அதை கடைபிடித்தும் இருந்திருப்போம். சரி, இதை யார் சரியாக சொல்லி வழிநடத்துவா அப்படின்னா, எங்கே இதை சரியாக தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அதுக்கு பதில் நீயே தான் மீனாட்சி. உன்கிட்ட அன்பு, பக்தி, சரணாகதி செய்யணும். பரிபூரணமாக என்னை உன்கிட்டையே சமர்ப்பணம் செய்யணும். அதுதான் ஒரே வழி. மற்றதெல்லாம் நீ பார்த்துப்ப. என் கையை பிடிச்சி நீயே கூட்டிகிட்டு போயிடுவ. தர்மமே காக்கும், தர்மமே வழி நடத்தும். உன்கிட்ட சரணாகதி ஆயிட்டா தர்ம வழி எது அப்படின்னு நீயே காட்டுவ. அந்த வழியில் நீயே என் கையை பிடிச்சி கூட்டிட்டும் போவ. எனக்கு மட்டும் இல்லை, யார் உங்ககிட்ட சரணாகதி ஆனாலும். பிரகலாதன் மாதிரி அசைக்க முடியாத பக்தியும் சந்தேகமில்லாத நம்பிக்கையும் தெய்வத்து மேலே எவ்வளோ இருந்தது பிரகலாதனுக்கு. அனுமன் மாதிரி அதீத தூய்மையான அன்பு. திரௌபதி மாதிரி பரிபூரண சரணாகதி. ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஆண், பெண், பணக்கார, ஏழை, அந்தஸ்து, பதவி, வேறு எந்த பேதமும் இல்லாமல் அவற்றை எல்லாம் தாண்டி இது மூன்றும் அவசியம் மட்டுமில்லை, அத்தியாவசியம். இது மூணும் அவசியம் மட்டும் இல்லை, அத்தியாவசியம். எந்த மூணு? பிரகலாதன் மாதிரி அசைக்க முடியாத பக்தியும் சந்தேகமில்லாத நம்பிக்கையும், அனுமன் மாதிரி அதீத தூய்மையான அன்பும், திரௌபதி மாதிரி பரிபூர்ண சரணாகதியும். இது மூணும் எல்லா பேதங்களையும் தாண்டி ஆண், பெண், பணக்கார, ஏழை, பதவி, அந்தஸ்து, இந்த மாதிரி வேறு எந்தவித பேதமும் இல்லாமல் அவற்றை எல்லாம் தாண்டி இந்த மூன்றும் அவசியம் மட்டுமில்லை, அத்தியாவசியம். சொக்கே நின் தாழ் துணை.